ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமோ வந்துச்சு அப்படின்றத எல்லாம் சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்கும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தீங்க. நிறையா பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. மேக்ஸிமம் நான் ஒரு 35 மெம்பர்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மேக்ஸிமம் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து டேட் கொடுத்து இந்த மாதிரி Feb 5 எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா, Feb 3, Feb 8 அப்படின்னு நீங்கள் வந்து Feb 8 வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் கிடைக்காது. Feb 7, Feb 8லாம் கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மேக்ஸிமம் வந்து ஃபெப்பில் வரவங்க ரொம்ப கேட்குறீங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் தள்ளி வரனால எனக்கு கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு ஜாப் கிடைக்கும். அப்படி கிடைச்சா என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், நான் மார்னிங் போகிறேன், ஈவினிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில்லாக அதை வச்சு சொல்ல முடியும். அண்ட் தென் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்க Feb 4, Feb 3 அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் வருது, எவ்வளவு வந்து லீவ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் கணக்கு வைங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் சொன்னேன், நான் 20 டேஸ் வந்து நமக்கு கவுன்சிலிங் நடந்துச்சுன்னு சொன்னேன். ஆகஸ்ட்டில் 10 நாள், செப்டம்பரில் 10 நாள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். 20 நாள் அப்படின்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்து தான். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, எவ்வளோ நமக்கு அங்கே லீவு இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு ஃபோர்ஸ்லி கலந்தாய்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுக்கு வந்து நமக்கு இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பாருங்கள், இதில் வந்து இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், சுருக்கெது தட்டளிச்சு பதவிக்கான கலந்தாய்வுகள் அழைப்பு கடிதத்தை தேர்வர்கள் இன்று முதல் தேர்வாணைய இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம். அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுக்கு அப்படின்னா வந்து விஏஓ ஜேஏ கிராம நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விஏஓ ஜேஏ, அதுக்கப்புறம் சுருக்கி தட்டுச்சு அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து மெமோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வரல. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு வராதவங்களுக்கு நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. பாருங்கள், தட்டச்சு பதவிக்குரிய கலந்தாய்வுக்கான அழைப்பு கடித தேர்வர்கள் எப்போ பாருங்கள், அந்த மூலம் தேர்வான இணையத்திலேருந்து பதிவிறக்கம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து Feb 7 அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்களின் டீட்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு இப்போக்கு ஷார்ட் ஹேண்ட் வந்துருச்சு, விஏஓ ஜேக்கு வந்துருச்சு. டைப்பிஸ்ட்டுக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு Feb 7. ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வரும். ஸோ நிறைய பேர் எங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வரல, ஸ்டெனோக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னோட லிஸ்ட்டில் வரலையா அப்படின்ற சில பேர் நீங்கள் கேட்டிங்க. ஸோ அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஷார்ட் ஹேண்ட். அண்ட் தென் எனக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து எப்போ உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா என்னைக்கு லீவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து என்றைக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, இது ஆல்ரெடி நான் சொன்னேன், பட் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து 22லேருந்து 12 வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்குது. அதாவது 22 ஜனவரிலேருந்து 12 மார்ச், கிட்டத்தட்ட வந்து ஜான்வரி பாதியிலேருந்து நமக்கு வந்து ஃபெப் ஃபுல்லாக, அப்புறம் மார்ச் ஒரு 12 டேஸ் அப்படின்னா 2 வீக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் நடக்குது. அது எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், அதுக்கப்புறம் வரி தண்டாளர், அதுக்கப்புறம் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சு எல்லா பகுதிக்கும் வந்து காலிப்படங்கள் வந்து நிரப்புறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள், அதாவது சரிபார்த்து கலந்தாய்வு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், எப்பப்போ லீவு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நமக்கு ஃபெப்பில் வந்து 6, 7 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் 8 சொல்லலை அப்படின்னா, 8 வந்து சாட்டர்டே வருது. சாட்டர்டே ஆல்ரெடி அது வந்து ஹாலிடேவாக இருக்கனால அவங்க மென்ஷன் பண்ணலை. அதுதான் ரீசன் Feb 8 ஏன் வந்து இங்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன், எதனால இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு லீவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6, 7. ஸோ 8ஆம் தேதி ஆல்ரெடி சாட்டர்டே தான். ஸோ அப்புறம் தேர்ஸ்டேவும் உங்களுக்கு ஃப்ரைடேவும் உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஆமாம், 6 தேர்ஸ்டே, 7 வந்து ஃப்ரைடே, 8 வந்து சாட்டர்டே தான். அன்றைக்கி தான் நம்ம குரூப் 2 மெயின்ஸ் இருக்குது நமக்கு. அன்றைக்கி வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா அது ஆல்ரெடி நமக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே. ஸோ மேபி வந்து அவங்க அதுவே வந்து லீவ், அதனால தான் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து 18 கொடுத்துருக்காங்க. 18 வந்து டியூஸ்டே கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுலேருந்து 21 வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 to 21, அதாவது 18, 19, 20, 21 அது வந்து நமக்கு லீவ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக அது வந்து அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. 22 மென்ஷன் பண்ணல. 22ம் சாட்டர்டே நமக்கு லீவாக தான் இருக்கும் வரையும் கொடுத்துட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்ச்சில் வந்து எப்போ லீவ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7ஆம் தேதி ஃப்ரைடே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும்தான் நம்ம லீவ் சொல்லியிருக்காங்க. இப்போயும் சில பேர் கேட்குறது 28ஆம் தேதி வந்து நமக்கு வந்து இது இருக்குது, நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லீவாக தான் இருக்கும். நமக்கு மெயின்ஸ் குரூப்
2A சாரி குரூப் 2 மெயின்ஸ் வந்து 28 ஃபெப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்காதுப்பா. அதாவது கவுன்சிலிங் இருக்காது. சாரி கவுன்சிலிங் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஜான்வரி 25 வந்து கவுன்சிலிங் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நான் ஆமான்னு சொன்னேன். ஏன் ரீசன் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ பொங்கல் ஹாலிடே வந்து நமக்கு விடும்போது ஜான்வரி 17 ஃப்ரைடே அந்த லீவை விட்டுறாங்க. அந்த லீவுக்கு பதிலா தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜான்வரி 25 ஒர்க்கிங் டே அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் டேவா இருந்துச்சு அப்படின்றனால கண்டிப்பா ஜான் 25 கவுன்சிலிங் இருக்கும். கண்டிப்பா சாட்டர்டே, சண்டே எந்த சாட்டர்டே, சண்டேவும் இருக்காதுல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒர்க்கிங் நாள்ல வந்து நமக்கு கவுன்சிலிங் இருக்கும். லீவா இருந்தா மட்டும் தான் இருக்காது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பல நாட்கள் நீங்களாக அம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணையம் சாலை அட்ரஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் குடுத்துருக்காங்க. அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நீங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலா அகைன் கீழ அதே தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு கலந்துக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் மெமோ சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க வந்து நீங்க வந்து அங்க வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெமோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதே மாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் அதே தான். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து 7/2 முதல் நீங்க வந்து பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்காக தட்டச்சு பணி. ஏன்னா வந்து இது வந்து தட்டச்சுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தான் இன்னைக்கு வந்து நமக்கு விஏஓ, ஜேஏ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோக்கு வந்துருச்சு. இன்னைக்கு டேட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு 9 தேர்ஸ்டே நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ பாருங்க 9த் ஜான் கிட்டத்தட்ட 1 மந்த் கழிச்சு தான் உங்களுக்கு டைப்பிங் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு பாருங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஒண்ணு எஸ்எம்எஸ் மூலியமா வரும். இல்ல அப்படின்னா இமெயில் மூலியமா வரும். சப்போஸ் உங்களுக்கு 2மே வரலனா பரவால்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து உங்களோட ஓடிஆர்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது குறைஞ்சது ஒரு 3 to 4 காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த மெமோ இருந்தா மட்டும் தான் நம்மளால உள்ள போக முடியும் கவுன்சிலிங்க்கு. பாருங்க சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்வில் அனுமதிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்வில் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் தேதியில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படாது என இதில் 2 விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க குறிப்பிட்ட டைம் போட்டுருவாங்க. அதில வந்து நீங்க இன்னைக்கு தான் போகணும். இந்த நேரத்தில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில நீங்க இல்ல அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு தராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு சான்ஸ் அப்படின்றது கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து போற எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்கேஸ் இது வந்து நெகட்டிவா சொல்ல ஒரு ரியாலிட்டி. இப்போ நீங்க வந்து நான் 11த் டே கவுன்சிலிங் போயிட்டுருக்கீங்க. எந்த கம்பெனில இல்லாட்டி ஒரு 10த் டே வச்சுக்கோங்க. 10த் டே போயிட்டுருக்கீங்க. நீங்க வந்து மதியானம் கவுன்சிலிங்கு நீங்க போயிட்டீங்க. ஆனா பட் மார்னிங்கோட முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி அந்த ரீசன்ஸ பேசிஸ்ல சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கலந்தாய்வு நடைபெறுமா? பாருங்க அரசு விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிறு கிழமைகள் கலந்தாய்வு நடைபெற மாட்டாது. பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாட்டர்டே, சண்டேல அரசு விடுமுறை நாளா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் சாட்டர்டே வந்து வொர்க்கிங் டேவா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு விடுமுறை நாளா இருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலந்தாய்விற்கு தேர்வாளர்கள் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள எனில் மறுவாய்ப்பு வழங்கப்படுமா? ஸோ பாருங்க, கலந்து கொள்ளவில்லை எனில் மறுவாய்ப்பு வழங்கப்படாது. அகைன் நாங்க குடுத்தத இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க அந்த கரெக்ட் டைம்ல ரிப்போர்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்புறம் கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டா வந்துச்சு. அவங்க தனியாவே குடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, இளநிலை உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாகம் அலுவலர். ஸோ பாருங்க, விஏஓ, ஜேஏக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லி போட்டாங்க பாருங்க. 22/1லேருந்து 17/2/25 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து கலந்தாய்வு பாருங்க. கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டாங்களா? செகண்ட் வந்து தட்டச்சு. தட்டச்சு வந்து நமக்கு 24/2 பாருங்க. எப்பயுமே நமக்கு வந்து 1 வீக் வந்து ஏன்னா இங்கிட்டு 4 நாள், அங்கிட்டு ஒரு 3 நாள் இருக்கு பார்த்தீங்களா? எப்பயுமே வந்து உங்களுக்கு மெமோ வந்து 1 வீக்ல தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். நான் வந்து டே பிஃபோர் டே கூட சொன்னேன். அதாவது மெமோ வரக்கு முதல் நாளே சொன்னேன், நாளைக்கு மெமோ வந்துரும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்பயும் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாரி தான் லாஸ்ட் இயர் நடந்துச்சு. அந்த மாரி தான் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நமக்கு 1 வீக் கழிச்சு தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 24 Febலேருந்து மார்ச் 6 வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங். இது டைப்பிஸ்ட்டுக்கு. ஸோ அப்போதைக்கு தான் உங்களுக்கு மெமோ வரும். இந்த நாள்ல தான் மெமோ வரும். நீங்க தப்பா இப்ப வந்து ஃபில் பண்ணாதீங்க எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து தட்டச்சு. அது எப்பன்னா இங்க பாருங்க. ஸோ நான் பாருங்க கரெக்ட்டா உங்களுக்கு 7 டேஸ் விட்டுருக்காங்களா?
1 வீக்கு அந்த 6th முடிஞ்சது. அப்புறம் உங்களுக்கு 10 ஆரம்பிக்குது. அப்புறம் 12. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து போன தடவையே வந்து வேகன்ஸிஸ் 1000க்கு மேல இருந்துச்சு. அதுவே 5 நாள்ல நமக்கு முடிஞ்சு. இந்த தடவ நமக்கு 662 வேகன்ஸிஸ் அதனால 3 நாள்ல இருக்கு. அண்ட் தென் இது இல்லாம மேக்ஸிமம் போனது அன்ஃபில்டுல இருந்துச்சு. போனது ரொம்ப வேகன்ஸிஸ் வந்து ஃபில்லே ஆகல ஸ்டெனோல. ஸோ அதனால தான் இந்த தடவ நமக்கு பிஎல்லையும், எஸ்எஃப்லையும் நெறையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி நெறைய பேர் கேட்கறது பிஎல்ல இருக்க எல்லாமே கண்டிப்பா ஃபில் பண்ணிருவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஃபில் பண்ண சொல்லி ஜியோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பட் அது கம்பல்சரியா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே நெறைய பேர் கேட்கறது தான். எஸ்எஃப்பும், பிஎல்லும் கண்டிப்பா இந்த தடவ ஃபில் பண்ணிருவாங்களா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து ஃபில் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து கேண்டிடேட் வரல அப்படின்னா, அது ஃபில்டு பண்ண முடியாது. ஸோ அத வச்சு தான் ஃபில் பண்றாங்களா, பண்ணலையான்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இன்கேஸ் வந்து அம் இன்கேஸ் இப்ப வந்து நான் பிசிஎம்ல சொல்றேன். இப்ப பிசிஎம்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு பிசிஎம்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, பிஎல்ல மட்டுமே 60 வேக்கன்ஸீஸ் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து பிசிஎம்ல வந்து அம் 25 ஒரு 11, 35 அங்கிட்டு ஒரு நியர்லி ஒரு 90 வேக்கன்ஸீஸ் வச்சுக்கோங்க. பிசிஎம் கூட 90 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஏன்னா உள்ள கேட்டகரியும் அதுக்கப்புறம் பிஎலும் சேர்த்து. ஸோ 90 வேக்கன்ஸீஸ்க்குமே வந்து கேண்டிடேட் வருவாங்களா அப்படின்றது தெரியல. சப்போஸ் கேண்டிடேட் வரல அப்படின்னா அடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். இத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். பிஎல் அந்த மாரி எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஃபில் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாரி ஃபில் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின் இதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில. அண்ட் தென் அதான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி பாருங்க. மேக்ஸிமம் எல்லாருமே என்ட்ட கேட்கறதுக்கு வந்து ஃபெப்ல இவ்வளோ நாள் வருது. இந்த நேரத்தில வந்துருது. எனக்கு மார்னிங் வருது, ஆஃப்டர்நூன் வருது. எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? என்ன எனக்கு ஜாப் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன லீவ் நாட்கள் இருக்கு அப்படின்றத நீங்க குறைச்சிருங்க. அதிலிருந்து நீங்க எத்தனாவது கவுன்சிலிங் வரீங்க அப்படின்றத நீங்க நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க ஃபெப் 4த் வரீங்க அப்படின்னா, 23லருந்து ஃபெப் 4 வரைக்கும் எத்தன சாட்டர்டே வந்து லீவ் ஆகி வருது? எத்தன சண்டே போயிருது? நடுவுல வந்து என்னென்ன லீவ் வந்து வருது? அந்த மாரி நீங்க பாருங்க. பார்த்து போட்டீங்க அப்படின்னா, நீங்க 6வது நாள்ல வரீங்களா? 7வது நாள்ல வரீங்களான்னு தெரிஞ்சிரும். ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே அப்படி நீங்க அதே மாரி டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே நான் சொல்றது வந்து ரொம்ப லேட்டா எனக்கு கவுன்சிலிங் வருது. ரொம்ப லேட்டா கவுன்சிலிங் வருது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க உங்க இத பார்க்காதீங்க. நீங்க வந்து டி டிடபிள்யூல வந்து என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு பாருங்க. அண்ட் தென் அதில நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். டிடபிள்யூக்கு வந்து வித் பிஎஸ் டீம் எவ்வளவு, வித்தவுட் பிஎஸ் டீம் எவ்வளவு, ஜென்ரல் எவ்வளவு, பிசில எவ்வளவு, எம்பிசில எவ்வளவு, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கேட்டகரி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் பிடபிள்யூடி நீங்களும் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்து கவுன்சிலிங் வர மாதிரி வருது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் அப்படி கேட்குறீங்க, எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? நான் செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறீங்க, அது ஓகே. ஸோ வந்து இதெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு 4 to 5 டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். அக்யூரேட்டா கேட்குறீங்க. நான் வந்து 7th டே போறேன். 7th டே எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? நான் 9th டே போறேன். எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு கேட்குறீங்க. அந்த மாரி அக்யூரேட்டா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து என்னென்ன டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ், பெஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கவுன்சிலிங் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதே நீங்க ஸ்டெனோக்கு போறீங்கன்னா, ஸ்டெனோக்கும் நம்ம தெரியா போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி நீங்க பார்த்து பிடிக்க தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அக்யூரேட்டா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மேக்ஸிமம் நீங்க மெசேஜ் நான் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன். நீங்க நெறைய ரிப்ளை பண்ணது இதுதான். ஸோ அதனால கிளாரிட்டிக்காக நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி மெமோல என்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 கொடுத்துட்டு மூளைச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு மேற்படி தேர்வுகள் தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்படும். எனவே அன்னார் மேற்கூறிய பற்றி 4 அப்படின்னு சொல்லி அத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து யார் யார் அந்த பிளேஸ்க்கு போணுமோ அந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த சான்றிதழ் சரிபார்க்கிறதுக்கு நீங்க அந்த மெமோவோட அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்களோ இதுக்கு சிவிக்கு அது எல்லாமே ஒரிஜினல் போகணும். கொஞ்சம் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க பாருங்க. சான்றிதழ் சரிபார்ப்புதல் தகுதி பெறும் தேர்வுகள் மற்றும் கலந்தாய்விற்கு கரெக்டு பார்த்தீங்களா? மெமோ வந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் போகணும். மெமோ இல்லைன்னா போகக்கூடாது. அதான் சொல்கிறேன். தேர்வர் கனி வழி விண்ணப்பத்தின் கோரியில் இருந்து தனக்கு தகுதிகள் சான்றாக தேர்வினங்களை அறிவுறுத்து பற்றி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பதிவு அதான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா மெமோன்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரும்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து
மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் வந்து நீங்கள் அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அங்கே ஒரிஜினல்ஸ் ஃபுல்லாக. சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்பாலஜி லெட்டர் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அப்பாலஜி லெட்டர் வைங்க. மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், சான்றிதழ்களும் சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்படாது எனவும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கொண்டு போனது வந்து 1 or 2 சர்டிஃபிகேட் வந்து மிஸ், நீங்கள் வந்து கொண்டு போகலையோ இல்லை ஏதாவது மாறி இருந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி கேஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தடையின்மை சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இத்தேர்விற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் அரசு பணியில் நியமனம் பெற்ற தேர்வர்கள் ஆக்சுவலாக வந்து இப்போது அதாவது இந்த இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். என்ஓசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். தாங்கள் பணிபுரிய துறை தலைவரும் ஒப்பந்தம் மற்றும் அலுவல் முத்திரையுடன் கூடிய தடையின்மை சான்றிதழ்கள் குறிப்பிடப்பட்டு, அதாவது தேர்வாணையத்தின் அறிக்கை எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பத்தி அதெல்லாம் கொடுத்துட்டு குறிப்பிட்ட வல்லுமாறு உரிய படிவத்தில் பெற்று சமைக்குமாறு அறிவிக்கப்படுத்தியுள்ளது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, வேறு ஏதாவது இப்போ ஒர்க்கில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி வாங்குவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதுக்கான இது இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு தகுதியுள்ள தேர்வில் அவர் விரும்பும் ஏதாவது ஒரு பதவியினை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மற்ற பதவிக்கு கலந்தாய்வுக்கு அளிக்கப்பட மாட்டார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ 3லுமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோக்கு உங்களுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு மெமோ ஓடும்போது உங்கள் ரேங்க் வந்து போயிடும், அவங்க முன்னாடி வருவாங்க, பின்னாடி இருக்கவங்க. ஸோ இதை தான் நம்ம 4th பிளேஸில் சொல்கிறாங்க. 4th நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலந்தாய்வின் போது தேர்வின் விருப்பத்தின் பெயரில் தேர்வு செய்யப்படும் பதவி அழகு துறையே இறுதியானது. ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் போய் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம், போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது பாருங்கள். எனவே தேர்வர்கள் கலந்தாய்வில் தாங்கள் தெளிவு செய்த பதவி அழகு துறை எக்காரணம் கொண்டு பின்னால் மாற்ற செய்ய இயலாது. நான் தான் சொன்னேன், டிபார்ட்மெண்ட் பார்ப்போம் நல்லா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசிக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ டிபார்ட்மெண்ட் ரூமில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் போயிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் தவிர்க்க இயலாத காரணத்தால் தேர்வானவர்கள் நேரில் வர இயலாத அவருக்கு பதிலாக அவருடைய பெற்றோர், கணவர், உறவினர் ஆகிய ஏதேனும் ஒருவரை கலந்தாய்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் தேர்வினை வழங்குவதற்கு அத்தேர்வின் மூலச்சான்றிதழ் அனைத்துடன் அனுமதிக்கப்படும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும், சப்போஸ் அப்போதைக்கு தான் எமர்ஜென்சி வரும், அப்போ நீங்கள் போக முடியல, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் போனாங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அவங்க சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட மெமோ, அந்த மாதிரி உங்களோட ப்ரூஃப், அந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கணும். ஸோ பாருங்கள், மூலச்சான்று அனைத்தும் அனுபவிக்கப்படும். அத்தகைய தேர்வை சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் இத்துடன் அதே மாதிரி நீங்கள் லெட்டர் எழுதணும், எனக்கு பதில் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு எதுவும் கொடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவரின் அசல் அடையாள அட்டை பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல், அதாவது நீங்கள் தான் அவங்கன்றதுக்காக அவங்க ப்ரூஃப் கேட்டுருக்காங்க. ஒன்று ஆதார் கார்டு இல்லாட்டி பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க, மெமோவும் வச்சுருப்பீங்க, ஒரு லெட்டரும் நீங்கள் வந்து கொண்டு கொடுத்துருங்க. எனக்கு பதில் இவங்க வந்திருக்காங்க, இதுதான் ரீசன்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் நீங்கள் ப்ரூஃபும் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி என்ன ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மேலும் கலந்தாய்வில் அந்நபர் தெளிவு செய்த துறை, அவங்க வந்து என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் எடுத்ததாக வந்து கன்சிடர் ஆகும். பார்த்தீங்களா, பதவி அழகு துறையே இறுதியானது என்று தெரிவிக்கப்படுகிறது. தெரிவு செய்யப்பட்ட பதவி அழகு துறை மாற்றம் குறித்து கோரிக்கை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்கேஸ் இப்போ வந்து நமக்கு பதிலாக இப்போ நம்ம பேரண்ட் யாராவது போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்ஸ் அவங்க எடுத்தாலுமே உங்களுக்கு சார்பாக தான் அவங்க போய் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்வர் அவர் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசையின் அடிப்படையில் மேற்குறிப்பற்ற நாளன்று சான்றிதழ் சரிபார்ப்பு கலைக்கப்படுகிறார். அதாவது நீங்கள் எடுத்த மார்க் பேசிஸ் வச்சு தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட் இருக்க தரவரிசை அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பாருங்கள். எனவே குறித்த நாள் மற்றும் குறித்த நேரத்தில் அன்னார் தவறாது கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ நீங்கள் வந்து வித்தவுட் ஃபெயில் நீங்கள் அந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறும் பட்சத்தில் அன்னாருக்கு மறுவளிப்பு அளிக்கப்படாது. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் சான்ஸ் அப்படின்றது கிடையாது. சப்போஸ் நீங்கள் வரல அப்படின்னா அடுத்து அவங்க அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைம் நீங்கள் போகணும். ஏன்னா அவங்க கிளியராக கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த ரேட் போகிறீங்க, மார்னிங் போகிறீங்க, ஆஃப்டர்நூன் போகிறீங்க, செஷன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் செஷன் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், மேற்படி தெரிவில் உள்ள காலிப்படங்களுக்கு மூளைச்சான்று சரிபார்ப்பு கலந்தாய்வு கலைக்கப்படும் தேர்வுகள் அனைவருக்கும் தெளிவு செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளிக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறேன், கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமே
வேலை கிடைக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே ரீசன் சொன்னேன். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போது மெமோ வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து 15த் டே கவுன்சிலிங்கில் இருப்பீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்கள் கம்யூனலில் 13த் டே, 14த் டே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். இது வேகன்சிஸ் ஃபில் ஆயிருச்சு, நீங்க வர வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி பேசிஸ்லயும் நீங்க இத வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தேர்வு கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக தேர்வு ஆக்சுவலா வந்து அந்த டயத்துக்கு தான் நம்ம உள்ள விடுவாங்க. நீங்க அது வரைக்கும் வேணா அந்த ஆஃபீஸ்ல அங்க வெளியில இருக்கலாம். பட் உள்ள வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து அந்த டயத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு தவிர்க்க இயலாத காரணம் வர இயலாத தேர்வர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம். அதான் சப்போஸ் நீங்க வரல அப்படின்னா வந்து நீங்க ஒருத்தவங்கள அனுப்பிச்சுருப்பீங்களா பத்தி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா அதை பார்க்குறாங்க. இப்போ உங்க பேரு, முகவரி, மதிப்பெண், கலந்தாய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க மிஸ்ஸஸ்ன்ற மாதிரி உங்க ரெஜிஸ்டர் நம்பரு அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போ இது பண்ணுறீங்க, ஸோ அவங்க வந்திருக்கவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி என்ன ரீசனுக்காக வந்து அவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ இதுதான் வந்து இணைப்பு வந்து நேர் வர இயலாத காரணத்துக்கு தகுந்த ஆதாரம். பார்த்தீங்களா? இப்போ சப்போஸ் நமக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். பாருங்கள், பதிலி நபரின் மேற்பற்ற அடையாளத்திற்கான இணைப்புகள். இப்போ வந்து நம்ம மட்டும் இல்லாமல் கூட வராங்க அவங்களுக்கும் ப்ரூஃப் இருக்கணும். இவங்க இதுக்கு தான் வந்து என்னோட பேரண்ட்டு, என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கணும். பாருங்கள், மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான குறிப்பாணை அதுதான் மெமோ. ஸோ இதெல்லாம் இருக்கணும். இது இல்லாமல் உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். நீங்கள் என்ன ரீசன் எழுதி கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பதில் அவங்க எடுக்கிறாங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது அந்த லெட்டர் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு பிக் இருந்துச்சு, நான் வந்து அதை எடுத்து நான் தெரியல நிமிஷம் பார்க்குறேன். ஏன்னா இதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 4 கலந்தாய்வு. பாருங்கள், கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வு செய்யப்படுவீங்களா பாருங்கள். என்னென்ன அப்படின்னா இளநிலை உதவியாளர் நமக்கு தெரியும், ஜேஏ, அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் விஓ, அப்புறம் டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட் தட்டச்சு, கழுத்து தட்டச்சு. பதவி எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7829, தட் இஸ் 7829 அப்படி கொடுத்துருக்கோம். காலி பணியிடங்கள் நிரப்ப எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள், 15,338 தேர்வர்கள். நியர்லி அதாவது 15,338 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்கள், 7 இங்கே 15, 2 மடங்காக இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், தேர்வர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எனவே கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வருக்கும் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதற்கு உறுதி அளிக்க இயலாது. இதனால தான் அந்த ரீசன்ஸ். ஏன் பாருங்கள், டபுள் த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்திருக்க எல்லாருமே ஜாப் கொடுக்க முடியாதுன்றது இதுதான் அந்த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. மேக்ஸிமம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய ஒரு 40 வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம கவுன்சிலிங் பற்றி. நீங்கள் அதிலும் பார்க்குறனா பார்க்கலாம். நீங்கள் வந்து டே கவுன்சிலிங் எப்படி நடக்கும், டைப்பிஸ்ட் எப்படி நடக்கும், ஸ்டெனக் எப்படி நடக்கும், டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிக்டா, ஸ்டேட்டா, ஜோனலா, செக்யூரிட்டியா, நான் செக்யூரிட்டியா, நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி பார்க்கணும், எல்லாமே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறத வச்சு தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ நமக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். வேறு டவுட்ஸ்னால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.